ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு கஸ்டர்ட் டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன், பால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் பவுடர் கரைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம கரைச்சிட்டு நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கஸ்டர்டை சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சோம்னா நமக்கு கிருமியாக கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரியே திரண்டுக்கிட்டு இருக்கும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்காமல் சர்பத்து சுகர் சிரப்பு நான் சேர்த்துக்குவேன். சுகர் சிரப்பு இல்லாதவங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, கொஞ்சம் அன்னாசி பழம் இருந்தால் நம்ம இருக்கிற வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணாலே போதும். வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம். ஃப்ரூட்ஸை ஒரே மெத்தடிலே சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பேரிச்சம்பழம், ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மாம்பழம், நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாம்பழ சீசன் இல்லை, மாம்பழம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க வாசத்துக்கு. அவ்வளோதான். இந்த சுகர் சிரப்பு இருக்குது பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours 1 hours நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போவே சர்வ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். நட்ஸு, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, உலர்ந்த திராட்சை. அவ்வளோதாங்க. எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.